தளபதி அவரோட பெரிய ஃபேன் நீங்க அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். தளபதி சினிமா விட்டு போறாரு, அரசியலுக்குள்ள வராரு. இந்த ரெண்டு பாதையும் ஒரு பார்க்கும்போது எப்படி இருக்கு? சினிமா விட்டு போகிறது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா வந்து நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து விஜயனை பார்த்து வளர்ந்துருக்கோம். அவ்வளோ ஒரு மெமரிஸ், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவரை முகத்தை காமிச்சு தான் ஊட்டி விட்டுருப்பாங்க நிறையா நாட்கள். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்டு அப்படி இருந்து இப்போ வந்து அவர் போகிறார். நீங்கள் கேட்டீங்க ஒரு வருஷம் ஒரு படம் இல்லாதது எவ்வளோ வருத்தம் ப்ரோ, எவ்வளோ லாஸ் ப்ரோ. லாஸுங்கிறது வந்து சந்தோஷம், பணம் எல்லாமே எவ்வளோ லாஸ்ன்னு நீங்கள் கேட்டீங்க. பட் யோசிச்சு பாருங்கள், 2026க்கு அப்புறம் எல்லா வருஷமும் இனிமேல் விஜய் படம் இருக்காதுன்னா அது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது. அண்டு அவர் ஆடியோ லான்ச்சில் சொன்னார், நான் அழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அவர் அழுகலை, ஆனால் மொத்த ஆடிட்டோரியமையும் மொத்த ஊரையும் அழுக வச்சுட்டு அவர் ஒருத்தர் மட்டும் அழுகாமே இருந்தார். அவர் பயங்கர எமோஷனலான ஒரு மூமெண்ட். அவர் வாயால் சொல்கிற வரைக்கும் மனசை தேர்த்தணும். அவர் இன்னும் சொல்லலையேன்னு ஆடியோ லான்ச்சில் அவரே சொல்லிட்டாரு, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, யாட்ஸ் மை லாஸ்ட் மூவின்னு சொல்லுமா. ஐயோ சொல்லாதீங்க அப்படின்னு கத்துனோம். இன்னமும் தளபதி எப்படியாவது கொஞ்சம் டைம் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா ஓடி வந்து அந்த லியோ 2 மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஓடிடுங்க அப்படின்னு